அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பானவர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக அன்பர்கள், 12 ராசி நேயர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆவணி மாசம்னா இதுக்கு சிரவண மாசம்னு பேர். ஆவணியில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவோணம் பெருமானுடைய நட்சத்திரம், வாமன அவதார நட்சத்திரம் அதுதான், பெருமாளுடைய நட்சத்திரமும் அதுதான். அதனால அது திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதார தினம் அப்படின்னு சொல்றதுனால அந்த திருவோணம் அப்படின்னு. இப்போ ஆவணி மாசம், சிரவண மாசம், ஆவணி 18/8/2026 17/9/2026 வரை 31 நாட்கள். அதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மாசம் பிறகுது. சூரியன் சிம்மத்தில் இருக்கார், சந்திரன் கன்னியிலிருந்து ஆரம்பிக்கிறார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புத ஆதித்ய யோகமாக ஒரு நாளைக்கு அப்புறம் சூரியனோட புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. குரு கடகத்துல உச்சம், சுக்கிரன் கன்னியில நீச்சம், அப்புறம் திரும்ப துலாத்துல 15 நாள் கழிச்சு துலாத்துக்கு வந்தது அவருடைய ஆட்சி. சனி பகவான் வக்கரகதியில, உத்தரட்டாதி நட்சத்திரம் வக்கரகதியில் இருக்கு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும். சூரியனோட கேது அஸ்தங்கமாகுது, ஆனால் ராகு கேதுக்கு அஸ்தங்கம் கிடையாது. அதே போல புதன் சுக்கிரனுக்கு அஸ்தங்கம் உண்டு, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா நியர்பை, சூரியனுடைய கிரகத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடியது புதன். அதனால புதனுக்கு அர்த்தங்கம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல யோகத்தை கொடுக்குறாங்க. ஜோசியத்துல இதுதான் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கணும். என்கிட்ட திருமண ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போது சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு, அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லா கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. சூரியனுக்கு மிக அருகிலே வரக்கூடிய கிரகங்கள்லாம் அஸ்தங்கம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, சுக்கிரனுக்கு ஒரு பாதி அஸ்தங்கம் கிடையாது, ஒரு பாதி அஸ்தங்கம். இப்போ சூரியன் சிம்மத்தில், சுக்கிரன் கன்னியில். அஸ்தங்கமான அஸ்தங்கம் இல்லை, அதாவது 2 பாகம் அல்லது சில டிகிரிகள், கலை பாகை, கலை விகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிம்ஸ்து லக்னம், இந்து லக்னம் இதெல்லாம் போடும் பொழுது இந்த அர்த்தங்கம் வராது. இதை தெரிஞ்சுக்காம பல பேர் அர்த்தங்கம் சூரியனோட ரொம்ப கிட்ட இருக்கும் பொழுது சுக்கிரன் அர்த்தங்கம். அந்த நேரத்தில் யஜுர்வேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சில முக்கியமான சில விஷயங்களும் திருமண காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் தவிர்க்கப்படணும்னு சொல்றாங்க. ஜாதகத்துல ஒரு சாஸ்திரம். அதே போல குரு சூரியன் சேர்க்கையா இருக்கும் பொழுது குருவுக்கு பலன் கிடையாது. குரு தன்னுடைய ஒளியை இழந்தது. இந்த அர்த்தங்கம்ங்கிறது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சூரியனை நல்ல பகல்ல வெளிச்சத்துல சூரியனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தாப்புல உங்களால ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தா எதையும் பார்க்க முடியாது. இந்த வடிவேல் ஜோக் மாதிரி இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணை கட்டிடும். நமக்கு அருகில் இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சூரியன் அந்த பவரெல்லாம் இழுத்துருது அந்த வெளிச்சத்தில்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விளம்பரம் கூட பார்ப்பீங்க. தலை உச்சியிலேருந்து சூரியன் வந்து வெய்ய காலத்தில் அந்த குளுக்கோஸ்க்காக விளம்பரம் கொடுப்பாங்க. தலை உச்சியிலேருந்து அப்படியே நம்மளுடைய சத்தா ஒழிக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை வந்து அந்த சூரியன் வந்து மிக அருகில் இருக்கும் பொழுது அந்த சக்தியை, அந்த கிரகத்தினுடைய சக்தியை அது உறிஞ்சிடும். அதனால அதுக்கு பேர் அஸ்தங்கம் இருக்கு. ஆனால் கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து பார்வைக்கு எந்த கட்டமும் கிடையாது. இப்ப சூரியன் யாரை பார்க்கறது? 7ஆம் இடம் ராகு. ராகுனுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குமானா கிடையாது. சூரியன் தான் ராகுவை பார்க்கறது. அப்போ கேது கூட இருக்கும்போது கிரகணம். ஆனா சந்திரன் கேது சேர்ந்தாதான் சந்திர கிரகணம். சூரியன் கேது சேரும் பொழுது அந்த கேதுக்கு கண்டிப்பாக அஸ்தங்கம் உண்டு. அதனால இந்த மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுனால வரக்கூடிய தொல்லை கொஞ்சம் நீங்கும். சரி, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் 18ஆம் தேதி மாசம் பிறகுது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்டிகை, மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. சின்னதா ஒரே வரி டைட்டில் அதுதான். ஆடி மாசத்துல எப்படி ஆடிப்பூரம் புத்திரவாக்கியம் வரலும் ஆடிப்பூரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. அடுத்தது திருவோணம், ஓணம் பண்டிகை. திருவோணம் பிராமணர்கள் அவர்களுக்குள்ள சில பிரிவுகள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். ரிக்வேதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 26ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரிக்வேத உபாகர்மா, அதாவது பூனல் பண்டிகை. அடுத்த நாள் பௌர்ணமி. அன்றைய தினத்திலே யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மா. அடுத்து 28 காயத்ரி ஜபம். அனைத்து மக்களும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அன்றைய தினத்திலே ஓம்போர் புவசிவக தத்சவதுவரேண்யம் பர்கோதீவஸ்து தீமகி தீ யோயோட பிரஜோதயாது அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினத்திலே 1008 தடவை அமர்ந்து, நின்று, நடந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ அந்த வீட்டில் அந்த காயத்ரி மந்திரத்தை சாண்டிங்காகவும் போடலாம். ஒரு டேப் ரெக்கார்டில், ஒரு இதில் போட்டு, ஒரு கார்டில் போட்டு பாட விடலாம். அந்த காயத்ரி மந்திரம் வீடு பூரா ஒலிக்கும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டை பாதுகாக்கும். நமக்கு உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, அந்த வீட்டுக்கு நல்லது இந்த காயத்ரி மந்திரம். இது அன்றைய தினத்திலே 1008 தடவை பிராமணர்களாலே, அந்தணர்களாலே அன்றைய தினத்திலே காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. அடுத்ததாக சங்கடஹர சதுர்த்தி. அதற்கடுத்து 4/9 கோகுல அஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த நாள். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேரும் பொழுது கோகுலாஷ்டமி. அடுத்து 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த விசேஷங்கள்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல சிம்ம லக்னத்துல எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அதை விட்டுருங்க. லக்னத்திலேயே கேது இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய லக்னம். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், இதற்கெல்லாம் இந்த அதிகாலையில் பண்ணுறேன் அப்படின்னு 5:47க்கு மேலே 7:47 வரைக்கும் சிம்ம லக்னம். அந்த லக்னம் ஒரு நாளாக அப்படின்னே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறைஞ்சி கடைசியில் 7 மணியோடு நின்றும். அதாவது 6 மணி 6:15 மணியோடு நின்றும். இது சிம்ம லக்னம். இந்த மாசத்துல கிரகநிலை இந்த செவ்வாய் நான் சொன்னேன். இந்த மாசம் பூரா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அதனுடைய பார்வை தனுசு ராசியை பார்க்கறது. பார்வைகள் இப்போ குரு வந்து 5, 7, 9 பார்வை உச்சமாக இருந்து 5, 7, 9 பார்வை.
சுக்கிரன் நீச்சமாயிருக்கிற சுக்கிரன் 15 நாள் அடுத்த சுக்கிரன் முறையே மீனத்தையும் மேஷத்தையும் பார்க்குறது. இந்த பார்வையை வச்சு தான் ராசி பலன்கிறது ஒரு சிறப்பு. அதே போல நட்சத்திர சாரம், கிரகங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ராசி பலன் தான் முக்கியம். இப்போ கிருத்திகை மேஷத்திலேயே இருக்கு, ரிஷபத்திலேயே இருக்கு. ஆனால் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் முழு பலன்களை கொடுக்கும், நட்சத்திர பலன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராசி பலனை உங்களுக்கு எடுத்து படித்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லுறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். தொடர்புக்கு அன்னம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் நான் இப்போ சொன்ன மாதிரி கிருத்திகை. அப்போ நீங்கள் தான் இதில் ஆரம்பம். இந்த முன்னுரையில் சொன்ன மாதிரி கிருத்திகை சூரிய திசையில் பிறந்தவர்கள், நட்சத்திரத்திலே முதன்மையானவர்கள், சூரியனுடைய நட்சத்திரம், ராசி சுக்கிரன். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ரொம்ப சரியான ஒரு தடுமாட்டம், அந்த தடுமாட்டத்திலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர்கள். காலம்பூரம் உங்களுக்கு என்ன இருக்கும்? பெண்களாக இருந்தால் திருமணமாகி கணவனிடத்திலே திருமணமாகி 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு லைட்டா சின்னதா ஒரு காரம் தெரியுது, உப்பு தெரியுது, புளிப்பு தெரியுது, உடம்புக்கு ஒவ்வாத சில ருசிகளை நம்ம தவிர்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கான்ட்ரவர்சியாவே போகிறதெல்லாம் 5 திருமணமாகி 5-6 வருஷம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். அதனால இதுவும் 50 வயசு அதுக்கு மேலே இருக்கிற வயசுன்னு தான் பிரிச்சுக்கணும். அந்த கணக்கில் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப மனசை போட்டு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும், சில சங்கடங்களை கொடுத்துட்டே இருக்கும். அதாவது முழுசா ஒருத்தரை வெறுக்கவும் முடியாது, முழுசா ஒருத்தரை ஆதரிக்கவும் முடியாது. இந்த 2 கட்டானா மாட்டிக்கிட்டீங்க. நண்பர்களுக்குள்ளே பழகினர்களுக்குள்ளேயே கூட பிரச்சனைகள் உருவாக்குறது, கணவன் மனைவி உறவுல சில பிரச்சனைகள் உருவாகுது, அப்பா அம்மா கிட்ட சில பிரச்சனைகள் உருவாது. குறிப்பா பெண்களாக இருந்தால் மகன் கிட்ட சில பிரச்சனை உருவாகுது, ஆண்களாக இருந்தால் மகள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்களுக்கு தான் இதில் அதிகபட்சம் பாதிப்பு. அதே போல கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. ஆனாலும் இந்த ராசிக்கும் சில விட்டுப்போன விஷயங்களை முயற்சி எடுத்து அதில் சில காரியங்கள் செய்யும். அதில் உங்களுக்கு விஷயமா நல்லதான்னு பார்த்தா வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்கள் மனசில் ஒரு பயங்கரமான ஒரு உறுத்தல், ஐயோ நம்ம செஞ்சது தப்போ, அவங்கள நம்ம சண்டை போட்டுக்கூடாதோ, இல்லை அவங்களுக்கு எதிராக நம்ம அதை செஞ்சிடக்கூடாதோ, கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு, அதாவது மனிதாபிமானம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சில சங்கடங்களை உருவாகும். அதனால் எதை செய்யறதா இருந்தாலும் அடுத்தவருடைய ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதை கேட்கறது நல்லது. முதல்ல கணவன் மனைவி, அதுக்கப்புறம் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, இவங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கிறது. அதாவது சில வம்பு வழக்கு வியாஜியங்களுக்காக நான் சொல்றேன். அது குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி. மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல எப்பவுமே நீங்கள் ஈடுபடுறது தப்பு.
நிதி, அதாவது ஃபைனான்ஸ் செக்டாரில் ஃபைனான்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு, அதை தொழிலாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை உணவோடு செய்கிறது போதும், நல்லது. ஆனால் அனாவசியமாக நான் வியாபாரம் பண்ணுறேன், பணம் கொடுக்குறேன், வியாபாரம் பண்ணுறேன்னாங்க, எனக்கு லாபம் கொடுக்குறேன்னாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட சொல்கிறாங்க, அதில் போடு, இதில் போடு, பிட்காயினில் போடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் புதியதாக ஆரம்பிக்கக்கூடாது. மற்றபடி உத்தியோகம் உயர்வாக இருக்கும், உத்தியோகஸ்தானம் நல்ல முறையில் இருக்கும். எவ்வளோ கட்டப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்ததுக்கு, இப்போ நான் முதல்ல சொன்ன சப்ஜெக்டில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஓரளவுக்காக உங்கள் கைக்கு திரும்ப வந்து சேரும். அது இந்த மாதத்தில் அதனுடைய விஷயம் இருக்குது. அதாவது சில வழக்குகள் நீங்கள் கொடுத்தா கூட அவுட் ஆஃப் த கோர்ட்டு, அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணிட்டு அதில் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்கிறேன். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. மகன் மகள் அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக தவிர்க்கணும். வியாபார நிமித்தத்தை தவிர, வியாபாரம், வேலை, இதை தவிர வேறு எந்த ஒரு அனாவசியமான பிரயாணங்கள் தேவையில்லை. குடும்பத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது. பிரிவுகளுக்கு உண்டான வார்த்தைகளை, பிரிவுகளுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா 2ல் செவ்வாய் இருக்கு, குடும்பத்தானம் யார் பெரியவங்கிற ஒரு பிரச்சனை உருவாயிடும். ஈகோ பிரச்சனை, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஈகோ, நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு. அதாவது எப்பவுமே வாழ்க்கையில இறைவனாக இருந்தாலுமே அவருடைய கணக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும். நீங்க புராண படங்கள், கதைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. கிருஷ்ணர் வந்து தான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். சிவன் வந்து யார் கேட்டாலும் மாறி வழங்குவார், அவர் தான் தான் சொல்ல மாட்டார். இதுலயே 2 விஷயங்களும் மாறி இருக்கும். அதனாலதான் ஹரி ஹரன், சிவன் விஷ்ணு. அந்த மாதிரி கணவன் மனைவி, இதுல யார் பெரியவங்க அப்படின்னு பார்க்கறத விட, ஈகோ பார்க்கறத விட தாழ்வு மனப்பான்மையாக, நாம பரவாயில்லைங்க, நீங்க தாங்க பெரிய ஆளு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க ஒன்றும் தெரியாம அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவீங்க, கத்துக்குவீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமையா தெரியும், இவருக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்போ நீங்க கை கட்டி கேட்டால் உங்களுக்கு ஒரு மதிப்பு ஜாஸ்தி. இதைத்தான் தப்பா எல்லாரும் பிடிச்சுக்கிறாங்க. கை கட்டி நின்னா என்னமோ அடிமை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. கை கட்டி கேட்டா அந்த இடத்துல ஒரு பெருமை இருக்கு. எப்பேற்பட்ட நல்ல மனிதர்கள், பெரிய மனிதர்கள் எல்லாம் பாருங்க, பின்னாடி கை கட்ட மாட்டாங்க, முன்னாடி தான் கை கட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா எம்ஜிஆர் எடுத்து படத்திலேயே ஆகட்டும், நேர்லேயே ஆகட்டும், இப்படிதான் இருக்கு. சும்மா பாக்கெட்டுள்ள கை கொடுக்கறது, சும்மா கையை இப்படி ஆட்டுறது, இப்படி காட்டுறது, அப்படி காட்டுறது, இப்படி காட்டுறது, இதெல்லாம் அடுத்தவங்களை மதிக்காம செய்யக்கூடிய விஷயங்கள். நீங்க எவ்வளோ நல்லா இருக்காருங்க, இப்படி இருந்தா அது இந்த ராசிக்கு கண்டிப்பாக தேவை. இதை பொசிஷன் தான். ஆசிரியர்களிடத்திலே ஒரு மாணவன் என்ன நிலைமையில் இருப்பானோ அதை தான் என்னைக்கும் கை கொடுக்கும். பின்னாடி கை கட்டினா நான் தான் பெரிய ஆளு, முன்னாடி கை கட்டினா நானும் பெரிய ஆளு, ஆனால் நீங்களும் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடியது சமமாக காமிக்கிறது தான். இது ஒன்னொன்றுக்கு ஒன்று இருக்கு. முத்திரைகள் இருக்கு, 108 முத்திரைகள் இருக்கு. இதுக்கு பேர் அஞ்சலி முத்திரை. ஆஞ்சநேயரை பார்த்துருப்பீங்க, இப்படித்தான் இருப்பார். அவர் யாரையா இருந்தாலும் கும்பிட்டு தான் இருப்பார். அவர் பெரிய மனுஷன், பெரிய கடவுள், மிகவும் சக்தி வாய்ந்தவர், சிரஞ்சீவி. அவரு அஞ்சலி அப்படின்னா அந்த 2 கையை நீட்டி கும்பிட்டு, அதுக்கு பேர் அஞ்சலி. அஞ்சலி அர்த்தம். இது ஒரு முத்திரை. அடுத்தவங்களை பார்த்து இப்படி நம்ம கை கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு நடக்காத காரியங்கள் கூட நடக்கும். அதனாலதான் எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வரும்போது, தேர்தலுக்கு எல்லாரும் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு இந்த அஞ்சலி கொடுத்துறாங்க.
அதாவது நம்ம கிட்ட சரணாகதி, அதுக்கு பேர் அஞ்சலி. அதனால இந்த ராசிக்கு அஞ்சலி மிகவும் முக்கியம். நீங்க ஈகோவை காமிக்காதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள், அதாவது 50க்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தங்களுடைய குடும்ப விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்திலையும் தலையிடாமல் கொடுக்கல் வாங்கல், பணம் இதெல்லாம் நிறுத்திட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லதே நடக்கும் இந்த மாசம் பூரா. அன்னம்மா மசாலாவுடன் சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இதோ பாருங்கள், இதன் நறுமணம் மிகச் சிறந்தது. இந்த மசாலா தூள் நல்ல நிறத்தையும் சுவையையும் தரும். நீங்களும் இதை பயன்படுத்தி பெரிய சுவையை அனுபவியுங்கள். தொடர்புக்கு அன்னம்ம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631.